மகாலட்சுமியை வீட்டில் தங்க வைக்கும் ரகசியங்கள். நமக்கு வறுமையை தரக்கூடிய 7 பழக்கங்களை பற்றி பார்க்கலாம். வாஸ்து நம் வாழ்க்கையில ஆழமான தொடர்புடையது. ஒரு சிறு தவறுதலான பழக்கம் கூட நம் வாஸ்து தோஷத்துக்கு காரணமாகலாம். மிக கடுமையாக உழைத்தாலும் நமக்கு வெற்றி கிடைக்காமல் போகிறது. இதற்கு பின்னால் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்தியின் தாக்கம் இருக்கலாம். சூரியன் எழுந்த பிறகு படுக்கையில் சோம்பேறித்தனமாக கிடைக்கிறது. இது வீட்டின் எதிர்மறை சக்தியை உண்டாக்கும். நாம் பாரம்பரியத்திலே சூரியன் உதிக்கும் முன்பு எழும்புவது செல்வம் பெருகும் என்று நம்பப்படுகிறது. கடன் கொடுப்பது, பெறுவது, இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் சூரியன் மறைவதற்கு முன் முடித்துவிட வேண்டும். பாத்ரூம்ல காலியான பக்கெட் வைக்க கூடாது. இது எதிர்மறை சக்தியை கூட்டும். அதனால பக்கெட் எப்பொழுதும் நீரால் நிரப்பி வையுங்கள். இல்லையெனில் அதை தலைகீழாக கவிழ்த்து வையுங்கள். துருப்பிடிச்ச இரும்பு, சாம்பல் அடிச்ச உலோகம் அல்லது பழுதாகி போன பூட்டுகள் இவை எல்லாம் வீட்டில் இருக்கக்கூடாது. வாஸ்து சாஸ்திரத்தின்படி இது வீட்டில் இருப்பவர்களின் வளர்ச்சியை தடுக்கக்கூடிய, வெற்றிக்கு இடையூறாக இருக்கும். வாஸ்துப்படி பழைய பொருட்களை வீட்டில் வைக்க விரும்பினால் கவனமாக இருக்கணும். ஏனெனில் அந்த பொருட்கள் அதற்கு முன்பு எந்த உரிமையாளர்களின் ஆற்றலிலும் நினைவுகளிலும் சேர்ந்து வரலாம். அதனால அந்த பொருட்கள் வீட்டுக்குள்ளே வர முன்னாடி அந்த பொருட்களின் பின்னணியை அறியணும். இல்லைன்னா அந்த பொருள் எதிர்மறை ஆற்றலை விளைவிக்கும். சமையல் அறையில் அன்னபூரணி தெய்வத்திற்கு வாசம் இருக்கிறது. வீட்டின் அரிசி பானை காலியா இருந்தா அது மகாலட்சுமி அன்னபூரணியை கோபப்பட வைக்கும். அதனால வீட்டில் அரிசி பானை எப்பவுமே நிரப்பி வையுங்கள். பெண்கள் சமையலறைக்கு நுழைவதற்கு முன்பு கட்டாயமா குளித்து வர வேண்டும். குளிக்காம சமையலறைக்குள் செல்வது வாஸ்துவுக்கு எதிரானது. உப்புவுக்கு சனி பகவானோட தொடர்பு இருக்கிறது. பிறரிடமிருந்து இலவசமாக உப்பை பெற்று பயன்படுத்தக்கூடாது. அவசியம் காரணமாக நீங்கள் உப்பை பெறக்கூடிய காரணம் வந்தாலோ அதற்கு பதிலாக நீங்கள் ஏதேனும் ஒரு பொருளை அவர்களிடம் கொடுப்பது நல்லது.